ஏழ்மையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்தில் வசதி எப்படி வரப்போகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களுக்குமாக நான் என்னை ஒரு முன்னுதாரணமாக சொல்வதுண்டு. அன்புக்குரியவர்களே, இன்று வரைக்கும் ஹஜ்ஜுடைய கடமை எனக்கு கிடையாது. அந்த வாய்ப்பை அந்த பொருளாதார நிலையில் நான் இதுவரைக்கும் இல்லை. ஆனாலும் அன்புக்குரியவர்களே, ஏழ்மையாக பிறந்து ஏழ்மையாக வளர்ந்து மதரசாவிலே ஏழ்மையாக ஓதி மிக கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்ப பின்னணியோடு இருந்தவன் தான். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இந்த மிம்பரில் என்னை வைத்திருக்கிற இந்த வேளை அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை மட்டுமே என்னுடைய மூலதனம். இன்று வரைக்கும் அது மட்டும் மூலதனம், பெருமைக்காக அல்ல. உங்களுடைய உள்ளங்களில் இந்த நம்பிக்கையை ஆழமாக பதிப்பதற்காக சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, பிரார்த்தனை என்ற அந்த ஆயுதத்தை மட்டும் கையெடுத்ததனுடைய விளைவு 8 ஆண்டுகள் மதீனாவில் வாழுகிற பாக்கியம், 6 ஆண்டுகள் குடும்பத்தோடு வாழுகிற பாக்கியம், 2 குழந்தைகளை அங்கு பெற்றெடுக்கிற பாக்கியம், சுமார் 400க்கும் மேற்பட்ட உம்ராக்கள், 6க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜிகள் நிறைவேற்றுகிற பாக்கியம். மக்கா மதீனாவை சொந்த ஊரை போன்று அத்தனை வரலாற்று தடங்களையும் நேராக சென்று பார்த்து அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிற ஒரு சந்தர்ப்பம் என்று அல்லாஹ் நிறையவே தந்தான். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உறவுகளே. அல்லாஹுடைய அருளில் நிராசையாகி விடாதீர்கள். உங்களுடைய பின்னிரவு வேளைகளில் ரஹ்மான் அடிவானத்திற்கு இறங்கி வருகிற அந்த வேளையில் உங்களுடைய கண்ணீரோடு கலர்ந்த பிரார்த்தனையில், தஹஜ்ஜுத்தின் பிரார்த்தனையில் உறுதியோடு கேளுங்கள், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்திற்கு முன்னால் ரஹ்மானே, இந்த மக்காவையும் மதீனாவையும் அந்த பூமிகளில் சுஜூது செய்கிற, உன் புனித ஸ்தலங்களை பார்க்கிற, உன் கஅபாவை கண்ணார காணுகிற, உன் கஅபாவின் முன்னால் ஒரு தடவையேனும் சுஜூது செய்கிற அந்த பாக்கியத்தை தந்துவிடு ரஹ்மானே என்று ஆழமான நம்பிக்கையோடு கேளுங்கள் உறவுகளே. நிச்சயமாக அல்லாஹ் தருவான், நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அவன் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குவான். இந்த உலகின் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான். நீங்கள் போவீர்கள், அந்த இடங்களுக்கு போவீர்கள். எத்தனையோ ஏழைகளை சந்தித்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம், அல்லாஹ் அருள் செய்தான், வந்திருக்கிறோம் என்று பெருமிதமாக சொன்ன எத்தனையோ பேரை அந்த பூமியின் நிலத்திலே இருந்து சந்தித்திருக்கிறோம், சந்தோஷமாக வாழ்த்தி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பிச்சைக்காரன் அல்ல. உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்கு, உம்ராவுக்கு போவதற்கு வசதியை ஏற்படுத்த முடியாத, எதற்கும் சக்தியற்ற ஒரு ரஹ்மானை நீங்கள் அழைக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் சக்தி மிக்க ஒரு ஜப்பாரை, ஒரு கனி, ஒரு செல்வந்தனை தான் நீங்கள் அழைக்க போகிறீர்கள். ஒட்டுமொத்த பூமியின் சொந்தக்காரனை, ஒட்டுமொத்த வானத்தின் சொந்தக்காரனை, வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியில் இருக்கிற அத்தனை ஹஸானாக்களின் சொந்தக்காரனை நீங்கள் அழைக்க போகிறீர்கள். உங்களை அவன் அனுப்பி வைப்பதற்கு, உங்களுக்கு வசதியை தருவதற்கு அவனுக்கு நேரம் எடுக்கும். முடியாது என்று மட்டும் நினைக்காதீர்கள். தூய்மையோடு, இஹ்லாஸோடு, ஹலாலான சம்பாத்தியத்தோடு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்ட நிலையில் முன்வாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஹுத்பா அதைத்தான் உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறது. நம்பிக்கை இழந்து எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை, ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், அவர்களிடத்தில் காசு இருக்கிறது, வசதி இருக்கிறது, இல்லை இல்லை, மீண்டும் உறுதியாக சொல்லி முடிக்கிறேன். மக்காவினுடைய மதீனாவினுடைய வாய்ப்பு, பாக்கியம் இருக்கிறது. காசினால் கிடைப்பது அல்ல, பணத்தால் கிடைப்பது அல்ல. பணம் ஒரு காரணம் மட்டும்தான். இன்றிருக்கிற சூழலில் நாம் பயணிப்பதற்கு தேவை பணம் என்பதால் ஒரு காரணம் மட்டும்தான். அந்த அஸ்பாபை நீங்கள் நம்பி எதுவுமே இல்லை என்று விட்டு விடாதீர்கள் உறவுகளே. அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவன் தருவான். இல்லையேல் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நீயத்தோடு உங்களை மரணிக்க செய்வான். அந்த நீயத்திற்கு அவனிடத்தில் பரிபூரணமான கூலி இருக்கிறது. பிரார்த்தனையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள்.